வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் செய்ய போகிறேன். இந்த முட்டை கிரேவி இந்த கிரேவி எப்படி இருக்கும் செய்யலான்றத நான் வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ பற்ற வச்சு வானலில் வச்சுடுவோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிடுது. 2 கிராம்பு 2 பட்டை போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் 5 வெங்காயத்தை பொடியாக நறுக்கணும். இது நல்லா வதங்கட்டும். பாதி வதங்கும் போது தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் முழுசாக போட்டிருக்கேன், ஏன்னா அது எடுக்கிறதுக்காக. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை குருமா அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்க, இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, சூப்பராக வரும். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கொஞ்சமாக இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு இதை அரைக்கணும். இந்த முழு மிளகாயாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதில் அரைக்கிறது நான் அந்த மாதிரி தான் வதக்கி தாங்க அரைப்பேன். பச்சையாக அரைக்கிறத விட இந்த மாதிரி வதக்கி அரைச்சி ஊற்றுறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாதி அப்படியே இருக்கு. நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், பெருஞ்சீரக பவுடர் 1/4 டீஸ்பூன், சீரக பவுட்ரு 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன். இது நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இதுக்கு தேவையான உப்பு. இது நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு வச்சிடலாம், கொதிக்கட்டும். அதுலேருந்து எடுத்தோம் இல்லையா, இது நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குதா? கழுவுன இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் முட்டையை உடைச்சி ஊற்றணும். முட்டை கிரேவி ரெடி ஆயிடும்.
இது சப்பாத்திக்கு சாதத்துக்கெலாம் போட்டு, சாதத்தை விட சப்பாத்தி பூரிக்கு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்திலாம். இதெல்லாம் அப்படியே மல்லித்தழையை தூவி விட்டுருங்க. இந்த சப்பாத்திக்கு முட்டை குருமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.